தூத்துக்குடியைச் சேர்ந்த காளியப்பன் சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் பிழைப்பு தேடி சென்னை வந்தார். இந்த தொழிலாளிக்கு வாழ்க்கை கொடுத்தது 3 சக்கர முதலாளியான இந்த சைக்கிள் ரிக்ஷாதான். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகேதான் இவரது தினசரி வாழ்க்கை தொடங்குகிறது. கடந்த 40 ஆண்டு காலமாக ரிக்ஷா ஓட்டும் இந்த தொழிலாளிக்கு இன்னும் கால்கள் சளைக்கவில்லை. எப்போதும் அந்த சிறு கண்கள் பயணிகளை எதிர்நோக்கியே காத்திருக்கின்றன. நாங்கள் 40 வருஷமா இருக்கிறோம். பூக்கடை, பேரிஸ், என்எஸ்சி போஸ்ட் ரோடு எல்லா இடம் சவாரி போய் நாங்கள் பல லட்சக்கணக்கான பேர் இறக்கி விட்டுருக்கிறோம் சவாரியில. ஆட்டோக்களின் பெருக்கத்தால் வருமானம் குறைந்து விட்டதாகவும் கையில் 200 ரூபாயாவது இல்லாமல் வீடு திரும்பினால் அன்றைய நிலை திண்டாட்டம்தான் என்கிறார் காளியப்பன். கால் வலிக்க ரிக்ஷா ஓட்டினாலும் தனது மகனை பொறியியல் கல்லூரியில் படிக்க வைக்கிறார் இந்த உழைப்பாளி. இப்ப ரிக்ஷா யாரும் விரும்புறதில்லை. முந்தினாலும் விரும்புனாங்க, ஆட்டோ கம்மியா இருந்தது. இப்ப மீட்டர்னால ஆட்டோல தான் எல்லாரும் விரும்புறாங்க. குயிக்காவும் போயிடுறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டு அவங்க ஆட்டோ தான் சவாரி. கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. எங்க ரிக்ஷாக்காரங்களுக்கு மட்டும் எந்த உதவியும் செய்யல. எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல உதவி பண்ணா எங்களுக்கு வயசான காலத்துல எங்களுக்கு நல்லதா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்களும் இருப்போம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை ஓட்டி பிழைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். இவர்களின் அன்றாட உழைப்பு, வாழ்க்கை, வறுமையின் ஒரு அடையாளம்தான் முதியவர் காளியப்பன். 40 வருஷமா பல லட்சக்கணக்கான மக்களை இதே வண்டியில வச்சு இவர் சவாரி பண்ணியிருக்காரு. மேடு பள்ளன்னு பார்க்காம தன்னோட காலை வருத்தி, தன்னோட உடலை வருத்தி, தன்னோட கையை வருத்தி அந்த பயணி போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் கரெக்டா அவர் சேர்த்திருக்காரு. அந்த மனிதரை இந்த நாள்ல நாம சவாரி செய்யறதுல பெருமைப்படுறோம். சன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தங்கமணி.